நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் சம்பிரதாயப்படி தான் நடக்கணும். இது பழங்கால சம்பிரதாயம் தான். இந்த காலத்து பசங்க இதெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க சம்பிரதாயங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்ததுக்கு அப்புறம், பெரியவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையை பார்த்ததுக்கு அப்புறம், நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கல்யாணம் சம்பிரதாயப்படி தான் நடக்கணும். அதான் எல்லாருக்கும் சந்தோஷம். எங்களோட நிறைய சொந்தக்காரங்க வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் நிறைய பேர் பெரியவங்க இருக்காங்க. அவங்களால இந்த கல்யாணத்துக்கு வர முடியல. எங்களோட விருப்பம் என்னன்னா, அவங்களுக்கு நிக்கிலோட கல்யாண சீடி அனுப்பும் போது அவங்க இந்த கல்யாணத்தை பார்த்து அவங்களோட கல்யாணத்தை அவங்க ஞாபகப்படுத்திக்கணும். அப்பதானே அவங்களுக்கும் சந்தோஷம். நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம நம்ம சம்பிரதாயப்படியே இந்த கல்யாணத்தை நல்லா நடத்தி வைப்போம். முதல்ல நீங்க உங்க இடத்துல உட்காருங்க. நீங்களும் அப்படியே உட்காருங்க. இதை கழட்டிடுவா. கண்ணா, அதை போட்டுக்கோ, கழட்ட கூடாது. இது பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு நீங்க கழட்டி வச்சிருங்க. இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நிக்கல். அம்மா இல்ல பரவாயில்ல, அத கழட்டி வைக்கிறதுல தப்பு இல்ல. ஏன்னா கல்யாண நேரத்துல உங்க மனசு அமைதியா இருக்கணும். தயங்காதீங்க மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் அதை கழட்டி வைங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமஹ. நீங்க ரெண்டு பேரும் கண்ணிலேயே பேசிக்கிறது நிறுத்தினா நல்லா இருக்கும். ஷூஸை திருடுறது எப்படின்னு பிளான் போட்டா நல்லா இருக்கும். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு முதல்ல சூப் கொடுத்தா நல்லா இருக்கும். சூப் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷூஸ் எங்கன்னு கேட்கலாம். என்ன ஓகே தானே? சூப்பர். நீங்களாம் எதுவுமே சாப்பிடலையே. இந்தாங்க சூப் குடி. குடி குடி. எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த சூப்ல நாங்க எதையோ கலந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படிதானே? கரெக்டா? அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா, சாப்பிட்டு காமிச்சிட்டேன். டவுட் போயிடுச்சா? குடு குடு குடு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுக்கு சூப்பை கொடுத்துட்டு ஷூஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஷூஸா? அத பத்தி நாங்க நினைக்கவே இல்லையே. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க மயங்க மாட்டோம். நீங்க எல்லாரும் அதை மறந்துருங்க. இனிமே அந்த ஷூஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கவே போறதில்ல. அர்ச்சனானி, ஷூஸ் கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. இவங்க ஷூஸ் எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன? ஷூஸ் அங்க மேலதான் மறைச்சு வச்சிருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் அதை எடுத்துட்டு வந்துருவேன். இது பாருங்க, நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் எடுத்துட்டு வாங்க. இப்ப கார்த்திகால அத போய் எடுத்துட்டு வர முடியாது. கால்ல அடிபட்டு இருக்குல்ல. சரி, ஓகே. யாருக்கும் ஷூஸ் கிடைக்காது. சரியான இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன்.
இங்க இருக்கிற இந்த ஷூஸ் யாரோடது? கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? ஆ, இங்க பாருங்க, இந்த ஷூஸ கொஞ்சம் சைடுல வைங்க ப்ளீஸ். அர்ச்சனானி, எனக்கு ஷூஸ் கிடைச்சிருச்சு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கொடுங்க. அண்ணி, பிடிங்க. எங்க ஷூஸ் கொடுங்க. அர்ச்சனா, ஓடு ஓடு ஓடு, நிக்காத, ஓடு. எங்க கலையிடுங்க அர்ச்சனா. சாரி. என்னதான் இருந்தாலும் நான் லட்சுமியோட அண்ணா இல்ல. முதல்ல இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா வாங்க வாங்க. எப்படி ஃபைனலி கிடைச்சிருச்சு. அர்ச்சனா கலக்கிட்டீங்க. ஆமா அர்ச்சனா, எப்படியே நம்ம ஜெயிச்சிட்டோம். அம்மா, இந்த ஷூஸ் எங்க ஒளிச்சு வைக்கலாம்? பத்திரமா ஒளிச்சு வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு காரியம் பண்ணலாம். இப்ப இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாம மோகன் கிட்ட கொடுத்துடலாம். ஓகே. அட, கார்த்திக் எங்க இருக்காரு? நான் வரேன். அர்ச்சனா ஒரு நிமிஷம். இந்த ஷூஸ் நான் எங்க கொண்டு போய் வைக்கிறது? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நிமிஷம். இந்த ஷூஸ் இருக்கிற இடத்தை யாரும் பார்க்க கூடாது. பேசாம என்னோட ரூம்ல பெட் கீழே வச்சிடலாம். கொஞ்சம் இரு கார்த்திக். ஆ? என்னாச்சு? எங்க போயிட்டு இருக்க? மாப்பிள்ளை ஷூஸ் நமக்கு கிடைச்சிருச்சு கார்த்திக். ஷூஸை தேட நீ தனியா கஷ்டப்பட வேண்டாம்னு நினைச்சேன். அதனாலதான் நானே தேடிட்டேன். ஏன்னா நான் லட்சுமியோட அண்ணனாச்சே. ஆ, நிக்கில் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அன்னைக்கு மட்டும் நீ என்ன கவுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீ இவ்வளவு பெருமையா சந்தோஷப்பட்டிருக்க முடியாது. ஆனா இதுவும் நல்ல விஷயம் தான். ஒரு அண்ணனா நீ உன்னோட கடமையை புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சுக்க பாத்தியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவதேவ மகாதேவ திரிகாலஜ்ய மகேஸ்வர கருணாகர தேவேச பக்தானுகிருதாரஹ அஷ்டோத்த சதலக்ஷ்மியாः சோததிக்ஷாமி தத்வதः தேவி சாது மகாபாகே மகாபாக்யப்பிரதாயகம் சர்வைஸ்வர்யகரம் புண்ணியம் சர்வ பாப பிரணாசனம். என்னாச்சு சித்தி? அர்ச்சனா அக்னியை சுத்தி வர நேரம் கூட நெருங்கிடுச்சு. ஆனா இந்த ராகுல இன்னும் காணோம். அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வாயே. நான் போய் பாக்குறேன். தனு, நீ ராகுல் எங்கேயாவது பாத்தியா? பசங்க எல்லாம் மாடியில தான் இருக்காங்க. கூப்பிட்டுமா? இல்ல, நீ விடு, நானே போய் பாக்குறேன். சரி. ஒரு வாட்டி எடுத்துக்க, ட்ரை பண்ணி பாரு. இந்தா. ட்ரை பண்றா. என்னடா? இல்ல இல்ல வேண்டாம். ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொன்னா எப்படிடா? இந்தா. இவன் அம்மாவோட செல்ல பிள்ளை, பச்சை குழந்தை. ஏய் சாரிடா, இவன் சும்மா ஜோக் அடிச்சான்டா. டேய், நாம எல்லாரும் இப்ப வளர்ந்துட்டோம்டா. நீ இதுக்கு போய் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? ட்ரை பண்றா. ட்ரை பண்ணு. இல்ல இல்ல, யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? எல்லாருமே இங்க பிஸியா இருக்காங்கடா. ஒண்ணும் ஆகாதுப்பா, ரொம்ப யோசிக்காத. ட்ரை பண்ணு. டேய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருடா. இந்த புடுறா, அடி அடி. சுகம் வந்து ஜாலியா இருக்கும். சும்மா அடி, அடி. அதெல்லாம் ஒண்ணாகாது, புடுறா. நான் சொல்றேன் அடி. டேய் புடுறா, என்னடா பயப்படுற? ராகுல்! सर्वधारित्री समणं श्रवणात् भुक्तिमुक्तिदं राज्यवश्यकरं दिव्यं गुह्यागुगदमं परं दुर्लभं सर्वदेवानां सदसृष्टिकलास्पदं पद्मादीनां वरान्धानां निधीनां नित्यदायकं
சமஸ்த தேவ சம்சேவிம் அனிமாதஷ சித்திதம் கிமத்ர பகுனம் இவ்வளவு நேரம் எங்கடா போன ராகுல்? இப்போ நீங்க கன்னிகாதானம் பண்ணி வைக்கணும். அக்னியை பிரதட்சணமா வரதுக்கு முன்னாடி இத பண்ணணும். அர்ச்சனா எல்லாருக்கும் பூ கொடுமா. இதோ கங்கா ஜலம் வேணும். இந்தாங்க. இந்த புனிதமான கங்கா ஜலத்தை நீங்க கையில வாங்கிட்டு பொண்ணும் மாப்பிளையும் 7 ஜென்மத்துக்கும் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ப்ரப்போஸ் பண்றதுனா இதுதானா? வா, இது கூட நல்லதா இருக்கு. எங்க காலத்துல எல்லாம் கல்யாண பொண்ணுங்க தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. இங்க என்னடான்னா 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. சினிமா பார்த்து பார்த்து பசங்க எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இப்ப காலம் மாறிடுச்சு, என்ன செய்யறது? ஆனா ஒண்ணு மட்டும் மாறல. அன்னைக்கு அக்னி வளம் வர்றதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, இன்னைக்கும் தெரியல. அதனால தானே கார்த்திக் அர்ச்சனாவோட கல்யாணத்துல அக்னி சுத்தி வரத பத்தி நீங்க சொன்னீங்க. உங்ககிட்ட நான் திரும்பவும் கேட்டுக்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம்ன்றத இந்த காலத்து பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா உண்மையிலேயே நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லாருக்கும் அவங்கவங்க கல்யாணம் ஞாபகத்துக்கு வரும். சரிங்க, கண்டிப்பா சொல்றேன். புரோகிதர் மந்திரம் சொல்ல சொல்ல அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன். நான் கார்த்திக் அர்ச்சனா கல்யாணத்துல கூட அப்படிதான் சொன்னேன். கார்த்திக், நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, சடங்குகள் ஆரம்பிச்சாச்சு. கார்த்திக், என்னாச்சு? கார்த்திக், பாருமா சாந்தி, அந்த முடிச்ச கொஞ்சம் கெட்டியாவே போடு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். இப்ப நீங்க 2 பேரும் அக்னியை பிரதட்சணமா வரதுக்காக எழுந்திருச்சு நில்லுங்க. இத போட்டுக்கோ. தேங்க்ஸ். முதல் 3 தடவையும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னாடி இருக்கணும். இந்த அக்னிங்கிறது உங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் ஒரு சாட்சியா இருக்க போகுது. இந்த முதல் சுத்து தர்மத்தின் அடையாளம். இதுல பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னாடி நடக்கணும். இதோட அர்த்தம் என்னன்னா, மனைவி இல்லாம கணவனுடைய வாழ்க்கை முழுமையடையாது. அதனாலதான் மனைவி 3 சுத்துக்கும் முன்னாடி இருப்பா. வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாகியதாம் பாக்யதாம் அஸ்தாபியாம் அபயப்பிரதாம் மணிகணிர்நானா விதேர்பூஷிதாம் பக்தாபீஷ்டபலப்பிரதாம் ஹரிகர பிரம்மாதிபிஷ்டேவிதாம் பார்ஷ்வே பங்கஜ சங்க பத்மநிதிபிர்யுக்தாம் சதா சக்திபிஹி சரசித நயனே சரோஜகஸ்தே தவளதரம் சுகந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோர்கே திரிபுவனபூதிகரி பிரசீத மக்கியம். நந்தினி, இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா கல்யாணங்கிற வார்த்தைக்கு புது அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? அப்ப இவ்வளவு நாளா அர்த்தம் தெரியாம தான் என் கூட வாழ்ந்தீங்களா? இப்பதான் தெரிஞ்சுதா? எனக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் தெரியும் நந்தினி. அது தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். என்னது அது?
ஓம் லவ்வாய நமஹ. மோகன் ஓம் லவ்வாய நமஹ. மோகன் எல்லாரும் பாக்குறாங்க. ஓம் அம்மா பாக்குறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ போ அர்ச்சனா. கார்த்திக், என்னாச்சு உங்களுக்கு? நான் மட்டும் இப்படி தனியா போறது? நீங்களும் என் கூட வாங்க. என்னாச்சு? ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல. பின்ன வாங்க கார்த்திக், நாம அங்கதான் இருக்கணும். நாம போய் பார்க்கலாம். அப்பதானே நம்ம ரெண்டு பேருக்கும் எது ஞாபகம் இருக்குன்னு தெரியும். வாங்க. லட்சுமி மாப்பிளைய விட குள்ளமா இருக்காளோன்னு எனக்கு தோணுது. இதுவும் நல்லது தானே. நிக்கில் அவன் மனைவி கிட்ட பேசும்போது தலை குனிஞ்சுக்கிட்டே பேசுவான். ஒண்ணு அவசியமே இல்ல. நீ ஒண்ணு என்னை விட குள்ளமா இல்ல. இருந்தாலும் நான் உனக்கு முன்னாடி எப்பவும் தலை குனிஞ்சுதானே நிக்கிறேன். ஆ? நாலாவது தடவை அக்னிய வளம் வரும்போது மாப்பிள்ளை முன்னாடி வரணும். ஆம்பளை இல்லாம பொண்ணோட வாழ்க்கையை முழுமை அடையாது. நாலாவது தடவை அக்னிய வளம் வர்றதுக்கு இதுதான் அர்த்தம். ஓம் பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபுதஹித பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் வாசம் பத்மாலயாம் பத்மாம் சுதிம் ஸ்வாகாம் சுதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மின் நித்யபுஷ்டாம் விபாவரிம் அதிதீப்ததிதிம் தீப்தாம் வசுதாம் வசுதாரிணிம் நமாமி கமலாகாம் தாம் காமாம் க்ஷீரோத சம்பவாம். அக்னி பிரதட்சணம் பண்ணியா சொன்னோம். இப்ப 7 வாக்குறுதிக்காக நீங்க மனமேடையை விட்டு வெளியே வரணும். கார்த்திக், அப்படி என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லுங்களேன். சொன்னதானே தெரியும். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. என்னாச்சு? உன்கிட்ட நான் என்னன்னு சொல்றது? நீ எதுவும் செய்யல. இந்த ப்ராப்ளம் என்னோடது. என் ப்ராப்ளம்க்கு யாரும் பொறுப்பு கிடையாது. என் மேலதான் தப்பு. அது ஏன்னா நீ என் கூட இருப்பேன்னு நினைச்ச. கார்த்திக், நான் உங்க கூட தான் இருக்கேன். இல்ல அர்ச்சனா, நீ எப்பவும் என் கூட இல்ல. என்னோட தங்கச்சி கல்யாணத்துல நான் என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சேன். நீ எனக்கு துணையா இருப்பேன்னு நினைச்ச. ஆனா நீ பண்ண சில வேலையால என்னை விட்டு நீ ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்க. என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கார்த்திக், நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்ல. போதும் அர்ச்சனா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். பிருத்திவிராஜ் கிட்ட நீ என்ன சொன்ன? என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னல. ஆனா கார்த்திக், நான் அது தெரியும் நீ அப்படி சொன்ன. ஏன்னா உன் மனசுல இருக்கிறது இதான். என்னைக்கு எனக்கு கால் உடைஞ்சதோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நீ இதான் நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்ப நான் என்ன வேலை செய்ய போனாலும் பரவாயில்ல கார்த்திக், விடுங்க, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். இப்பதான் அதுக்கு அர்த்தம் புரியுது. ஏன்னா நான் பேஸ்ல யாருக்குமே யூஸ் கிடையாது. எந்த வேலையும் செய்ய முடியாது. கார்த்திக், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சதே கிடையாது. நான் உங்களை தடுத்ததுக்கு காரணமே எனக்கு உங்க மேல அக்கறை அதிகம். அதான் முதல்ல உங்க கால்ல அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் உங்க கண்லயும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதான் நீங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும் நினைச்சேன். அதனாலதான் நான் உங்களை தடுத்தேன் கார்த்திக். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீ புரிஞ்சுக்கவே இல்லை அர்ச்சனா. கொஞ்ச நாளா நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க யோசிச்சீங்களா கார்த்திக்? இந்த 2 நாள்ல எனக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் கிடைக்கல. காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் ஓடி ஓடி எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். முதல்ல அந்த சாந்தினியோட ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வீட்ல திருட்டு, அதுக்கப்புறம் கல்யாணத்தோட வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். சேஃப்டி பின்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வேலையும், வீட்டை அலங்கரிக்கிறது, மண்டபத்தோட டெக்கரேஷன், கிஃப்ட்ஸ், மத்த எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்கேன். எவ்வளவு டென்ஷன் இருந்தது. அத்தையோட டென்ஷன், சடங்குகளோட டென்ஷன், மாமாவோட டென்ஷன், கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுல டென்ஷன். ஆனா இது எல்லாத்துலயும் நான் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா செஞ்சிருக்கேன். ஏன் கார்த்திக்? ஏன்னா இது என்னோட கடமை கார்த்திக். எப்படி வெறும் 2 நாள்ல எல்லா
கல்யாண ஏற்பாடுகளும் நடக்கும்னு எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல உங்க கால்ல வேற அடிபட்டுடுச்சு. அதனால வேற அவங்களுக்கு இன்னும் கவலை ஆயிடுச்சு, எந்த வேலையும் முடியாதோன்னு. ஏன்னா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்ல கார்த்திக். நான் ஏன் உங்ககிட்ட நீங்க ரெஸ்ட் எடுங்க, எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொன்னேன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க எனக்கு உங்க மேல அக்கறை இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா கார்த்திக்? நீங்க என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா உங்க பொண்டாட்டி. விடுங்க.